அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் தோழர். மலேசியாவில் ஜனநாயக நாடு ஆட்சி நடைபெற்றது. அதில் கலந்துக்கிட்ட ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார், மதியழகன் எல்லோருமே பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணைக்காக மலேசியாவிலேருந்து டெல்லி போயிருக்காங்க, ஆஜர் ஆயிட்டாங்க. கரூர் துயர சம்பவ வழக்கு வேகம் எடுக்குதா, எப்படி எடுத்துக்கிறது? எந்த வேகமும் எடுக்காது. நமக்கு தான் பார்த்தீங்கன்னா இது அதிர்ச்சிகரமான செய்தியா இருக்கு. என்னடா சடனா கூப்பிட்டுருக்காங்க. பட் இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. எப்படின்னா திருமணத்துக்கு எப்படி முன்னாடியே பத்திரிக்கை வச்சு இந்த தேதியில இந்த நேரத்துக்கு முகூர்த்தம் வாங்கன்னு சொல்ற மாதிரி இவங்க கிட்ட முன்னாடியே இந்த தகவல் தெரிஞ்சதுனால தான் அவ்வளோ அழகா மலேசியாலேருந்து டைரக்டா பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு டிக்கெட் போட்டு போறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ப்ரீப்ளண்டா தெரிஞ்சிருக்கு. ஆனால் 26ஆம் தேதி 25ஆம் தேதி செய்திகளே வந்துருச்சு இல்லையா? ஆமா, 29ஆம் தேதி ஆஜராகணும். ஆமா. ஸோ அதனால இல்ல அவங்களுக்கு இன்னும் முன்கூட்டியே தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க தானே கூப்பிடுறாங்க, பிஜேபி தான் கூப்பிடுது. அதனால அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அங்க போயிருக்காங்க. எந்த விதமான பதட்டமும் இல்லாம, எந்த விதமான நெருடலும் இல்லாம, எந்த விதமான நெருக்கடியும் இல்லாம அழகா அந்த விசாரணை போயிட்டு இருக்கோம்னு நம்புறோம். ஏன் அப்படின்னா இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா கூட்டணி கணக்கு, அரசியல் நகர்வா தான் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படி ஒரு வேளை இவங்க விசாரிக்கணும்னா சென்னையிலே இருக்கு, சிபிஐ அலுவலகம் சென்னையிலே இருக்கு. நீ இங்கேயே அவங்கள விசாரிக்கலாம். அவங்க இடத்துல வர வச்சு அடிச்சாதானே அதுக்கு மரியாதை இருக்கும். இப்ப ஏன் இதை நம்ம இதை சொல்றோம்னா, கடந்த வாரமே பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் லீலா பேலஸ்ல தங்குவதாக ஹோட்டல் அறைகள்லாம் முன்பதிவு செய்யப்பட்டது. திரு விஜய் அவர்களோட பேசுறதுக்கான எல்லா வேலைகளும் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அமித்ஷா அதை கேன்சல் பண்றாரு. கேன்சல் பண்ணிட்டு பியூஷ் கோயல் இங்க பேசுறாரு. பியூஷ் கோயல் என்ன சொல்றாருன்னா, விஜய் நம்மால் தான், அவர் எதுவுமே விமர்சனம் பண்ணாது, ஸ்பாயிலரு, அவர் சிறுபான்மை ஓட்டுகள் பிரிக்கிறார். இது அப்பட்டமான உண்மையான ஸ்டேட்மெண்ட். இது நீங்க புறந்தள்ளவே கூட இந்த ஸ்டேட்மெண்ட். விஜய் வேற யாராலும் நம்மால் தான், நம்ம கொடுத்த ஸ்டேட்மெண்ட், நம்ம கொடுத்த அசைன்மெண்ட் பர்ஃபெக்டா விஜய் பண்ணிட்டு இருக்கு. அதனால விஜய் நீங்க புறந்தள்ளாரு. அப்படி இல்லைன்னா கொள்கை எதிரின்னு சொல்ற விஜய் குறித்து அவங்களும் பேசணும்ல. ஏன்னா இவரும் கொள்கை எதிரின்னு மட்டும் தான் சொல்றாரு கண்டி, பாஜகன்னு சொல்ல மாட்டாரு, பிஜேபின்ற வார்த்தையே வராது, எதுவுமே வராது. அப்ப அதை தான் அவங்களும் சொல்லும்போது இப்ப இந்த எல்லா நகர்களும் நீங்க கோர்வையா பார்க்கணும். அவர் பியூஷ் கோயல் போனது, அமித்ஷா வராம இருந்தது, இவங்க மலேசியால இருந்து நேரடியா அங்க போனது எல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தேர்தல் கணக்கு, தேர்தல் வியாபாரம் தான். இதை தாண்டி எதுவுமே இல்லை. பொதுவெளிகளில் விஜய் அவர்கள் ஏன் லேட்டா போனார் கரூருக்கு, அந்த டேட்டை ஏன் திடீர்னு ப்ரீபோன் பண்ணி நடத்துனாங்க அப்படிங்கிறதுக்கான விடைகள் கிடைக்கல. சிபிஐல கண்டிப்பா இதுக்கெல்லாம் கேட்பாங்க இல்லையா? சிபிஐல சொல்லுவாங்களா? நிச்சயமா சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சிபிஐ கேள்வி கேட்டிருக்காங்க. முதல்ல ஏன் செப்டம்பர் 27 நீங்க ஏன் அந்த தேதியை சூஸ் பண்ணீங்க? அந்த தேதியில நீங்க ஏற்கனவே ஷெட்யூல் வட சென்னையும் திருவள்ளூரும் தான் இருந்தது. அந்த சொன்னது யாருன்னு தான் அவங்க கேட்கிற முக்கியமான அது கரூர் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான விடயம் பாத்தீங்கன்னா, இதை யார் உங்களுக்கு சொன்னது அந்த டேட்ல வைக்க சொல்லி. ஏன்னா அதுக்கு 2 நாட்கள் முன்னாடி தான் முப்பெரும் விழா ஈரோடுல நடந்திருக்கு. அப்ப நீங்க அந்த இடத்துல மாத்துறீங்கன்னா அதை சொன்னது யாரு அப்படின்னும் போது, அதை சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பண்ணுகின்ற ஜான் ஆரோக்கியசாமி தான் அதை சொல்றாரு. ஸோ திமுக மிகப்பெரிய ஒரு மாஸ் காமிச்சிட்டாங்க. திமுக நம்ம எதிர்த்து நம்ம அரசியல் களமாடணும்னா இந்த தேதியை மாத்துன்னு சொல்லி அவங்க அதெல்லாம் சொல்ல போறது இல்லை. இந்த கேள்விகள் எல்லாமே உப்புச்சப்பு இல்லாத கேள்விகளை தான் பார்க்குறோம். உண்மையிலே இதே வேற கட்சிகளாக இருந்தால் அரண்டு போய் நேரம் அதுக்கு உரிய மரியாதை கொடுத்துருப்பாங்க. சட்ட வல்லுநர்கள் கூட போய் ஆஜராகி இது எல்லாமே விளக்கம் கொடுத்துருப்பாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி தான் பிஜேபியோட அலுவலகமும் சரி, இவங்களுக்கு சிபிஐ அலுவலகமும் சரி. இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஊடகங்களை நம்ம வேணாலும் பேசலாங்கண்டி. பட் விஜயோ இந்த கட்சியோ இதுக்காக பயந்த மாதிரி நமக்கு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி எல்லா பிளான் போட்டு கொடுத்தது ஜான் ஆரோக்கியசாமி. அவர் சேஃபா எஸ்கேப் ஆயிடுறாரு எல்லாத்துல இருந்தும். ஆமா, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்கு அமிச்சவரே ஒரு ஆர்எஸ்எஸ் கார் தான். எனக்கு தெரிஞ்சவர் தான். டேரக்டா லிங்க்ல இருக்காரு ஆர்எஸ்எஸ். ஆமா, அவர் ஆர்எஸ்எஸ் கார் தான் ஜான் ஆரோக்கியசாமி அமிச்சாங்க. தனிப்பட்ட முறையில் வேணா அவங்களுக்கு சொல்ல, பொது ஊடகத்துல அவரும் ஒரு பிரபலமான ஒரு மனிதர் தான். ஸோ நமக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் தான். அவர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதி தான். அவர் தான் பாத்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணி விஜய் கிட்டே சொல்றாரு, இந்த பையன் ஸ்ட்ராட்டஜி நல்லா பண்ணுவான்னு சொல்றதுனாலதான் அவர் ஏத்துக்கிட்டாரு. ஸோ இதுல இருந்தே நமக்கு தெரியும். ஆரம்பத்துல மையப்புள்ளியிலிருந்து உங்களுக்கு ஆனா ஆரம்பிச்சதே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான் உங்களுக்கு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு உங்களோட அரசியல் நிலைப்பாடும் சரி, உங்களுக்கு எலெக்ஷனுக்கான செலவும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் பண்ணுது. விஜய் ஏன்னா விஜயோட இருந்ததுனால நான் சொல்றேன், அவர் சொந்த பணத்தை ஒரு பைசா செலவு பண்ண மாட்டாரு. எலெக்ஷன் இன்னைக்கு தேர்தல் இன்னைக்கு திருவிழாவாக மாறிடுச்சு, இன்னைக்கு கொண்டாட்டங்களாக மாறிடுச்சு.
ஸோ அப்படி இருக்கும்போது இந்த செலவுகள்லாம் யார் பார்ப்பாங்கன்னா, புசி ஆனந்த் செலவு பண்ண போறாரா, இல்ல ஆதவ் அர்ஜுனா செலவு பண்ண போறா? ஆதவ் அர்ஜுனா கூட்டங்களுக்கு வேணா சொற்பளவுல செலவு பண்ணலாம் பண்ணி, எலெக்ஷன்ல வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட் எடுத்து போய் மக்கள் கிட்ட சேர்க்கிற அளவுக்கு அங்க யாரும் வந்து பலம் வாய்ந்தவர்களோ பணம் படைத்தவர்களோ கிடையாது. அப்ப இது முழுக்க முழுக்க வந்து பிஜேபி கொடுக்கின்ற பணத்துக்காக நடக்கின்ற ஒரு அரசியல் டிராமா தான் 2026 எலெக்ஷனும் தாவேகாவோட அரசியலும். இன்னைக்கு நடக்கிற விசாரணை கூட ஒரு கண் துடைப்பு விசாரணை தான் நீங்க உறுதியா சொல்றீங்களா? அதுல எந்த விதமான வலிமையும் கிடையாது. உங்களுக்கு எந்த விதமான கேள்விகளும் வந்து கேட்க மாட்டாங்க. இதை நம்ம சொன்னாதான் வந்து காழ்ப்புணர்ச்சியில பேச சொல்லுங்க. இதே ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. சிபிஐ வழக்கு காட்டி வந்து விஜய கூட்டணிக்குள்ள இழுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? பேசுறாங்க இல்லைங்களா? இதே ஆதவ் அர்ஜுனா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கள்ளச்சாராய வழக்குல வந்து திமுக வந்து மேல்முறையீடு போறாங்க, சிபிஐக்கு போகணும்னு சொல்லும் போதும் சரி, ஆணவ கொலைகள் குறித்து அவங்க வந்து அடுத்த கட்டமா சிபிஐக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போதும் ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, ஏன் சார் சிபிஐ பின்னாடி போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறீங்க? சிபிஐக்கு போனீங்கன்னா அந்த வழக்கு வந்து அதோட தன்மை வந்து வலுவிழந்து போயிடும். 5 முதல் 7 ஆண்டுகள் வந்து இழுக்கடிப்பாங்க. அந்த வழக்கே வந்து நடக்காது. எங்களுக்கு தெரியாத சிபிஐ லட்சணம். சிபிஐ யாரு? பாஜக தான். வந்து ஆர்எஸ்எஸ் தான் வந்து சிபிஐ வழிநடத்துதுன்னு அவர் வந்து ஆதவ் அர்ஜுனா சொல்லும்போது, அப்ப அதை இதோட நீங்க பொருத்தி பார்க்கணும்ல. அப்ப இன்னைக்கு மட்டும் எப்படி சிபிஐ வந்து தன்னாட்சி அமைப்பு தான், ஆனா அது வந்து இன்னைக்கு தூய்மையான அமைப்பா மாறிடுச்சா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிஜேபி வேற கிடையாது, சிபிஐ வேற கிடையாதுல்ல. உங்களை வந்து ராஜமரியாதை தான் இன்னைக்கு வழி நடத்துறாங்க. மலேசியால ஜனநாயக நாடுகள் லஞ்ச் வந்து கோலாகலமா நடந்து முடிஞ்சிருச்சு. பிரம்மாண்டமா இருந்தது. எல்லாரும் பார்த்தோம். குறிப்பா அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்க. அதே மீறி வந்து விஜய் அவர்கள் பேசும்போது கடைசியில் அரசியல் பேசிட்டாரு. தனியா வருவாங்களா, அணியா வருவீங்களான்னு கேட்குறாங்க. இப்போதான் அணியா தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதா நிறைய விஷயங்கள் பார்த்தோம். குறிப்பா 2026ல வரலாறு திரும்புன்னு சொல்லியிருக்காரு. திரும்பவும் நீங்க நினைக்கிறீங்களா? வரலாறுனா அஜித் நடிச்ச படம் தான். அப்படிதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய. ஏன்னா இவங்களுக்கு எந்த விதமான அரசியல் வரலாறும் தெரியாது, எதுவுமே தெரியாது இவங்களுக்கு. இவங்க வரலாறை பத்தி பேசுறாங்கன்னா நமக்கு நகைப்பா தான் இருக்கு. அது எவ்வளவு சீரியஸா பேச வேண்டிய விஷயத்த நம்ம நகைப்புக்குள்ளாக்குறாங்க. ஏன் இதை நம்ம சொல்லணும்னா, மிஸ்டர் மாலிக் தான் இந்த நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணார். அவர் மிகப்பெரிய ஒரு ஏற்பாட்டாளர். அவர் வந்து அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். ஒரு கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓப்பன் பண்ணார், சிம்பு வச்சு ஓப்பன் பண்ணார். அதுவும் வந்து நல்ல பிரம்மாண்டமா வந்து பண்றாரு. ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஜனநாயகன் வந்து படத்துக்கான நீங்க வேலைகள் இவ்வளவு தூரம் வந்து வேலை செய்யறது உண்மையிலே விஜய் அவர்களை வந்து பாராட்டுறோம். ஜனநாயகன் வெற்றியோட நம்மளும் வந்து வாழ்த்துவோம். அது வந்து பின்னாடி பல பேரோட வாழ்வாதாரம் இருக்கு. அது ஒரு சினிமா தொழில் சார்ந்த விஷயம். அதை வந்து வெற்றி பெறணும். அதுல வந்து நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ அதுக்காக நீங்க எஃபர்ட் போடுறீங்க, போய் டான்ஸ் ஆடுறீங்க, அரசியல் பஞ்ச் வந்து பேசுறீங்க, அதெல்லாம் ஓகே. உங்களுக்காக கொடி காட்டின ஒருத்தனை வந்து அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அவனுக்காக நீங்க ஏதாவது நிக்க போறீங்களா? அதே மலேசியால உங்களுக்கு அவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தது. அங்க எதுவும் எந்த விதமான அரசியல் நிகழ்வும் பண்ணக்கூடாதுன்னா ஒரு ரசிகர் வந்து கொடியை காட்டுறாரு. அவர் வந்து மலேசிய காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணிச்சு. எப்போதும் போல மதியழகனை தெரியாதுன்னு சொன்ன மாதிரி தான் அங்கேயும் வந்து அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து வந்துட்டாங்க. அவருக்கு எந்த விதமான சட்ட உதவியும் வந்து பண்ண போறது இல்லை. அப்போ அதை வந்து நம்ம கடந்து போனாலும், உங்க தந்தையை மேடையில் வச்சு நீங்க கட்டி பிடிக்கிறீங்க, தாயாரை வந்து பாட்டு பாட சொல்றீங்கல்ல, இதே நீங்க அரசியலோட பொருத்தி பாருங்களேன். கடந்த 6 மாதங்களா ஐயா வந்து எஸ்ஏசி அவர்கள் எந்த நிகழ்வுக்கும் நீங்க வந்து அழைக்கவே இல்லை. எதுக்குமே நீங்க வந்து கூப்பிடவே இல்லை. 2ஆம் ஆண்டு விழாவுக்கும் நீங்க கூப்பிடல. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நடந்த பல்வேறு பொதுக்கூட்டங்களும் சரி, எதுக்குமே நீங்க வந்து கூப்பிடவே இல்லை. அப்படி இருக்கும்போது அரசியல்ல மட்டும் அவர் வந்து நீங்க ஒதுக்கி வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயும் அவரை சேர்க்க மாட்டீங்க, அவர்கிட்ட பேச மாட்டீங்க, வீட்டுக்கும் போக மாட்டீங்க, வீட்டுக்குள்ளேயும் சேர்க்க மாட்டீங்க. ஆனா நீங்க வந்து சினிமா ப்ரொமோஷனுக்காக மட்டும் வந்து செட் ப்ராப்பர்ட்டியா அப்பாவை நீங்க பயன்படுத்துறது. இதனாலதான் சொல்றோம், ரெட்டை வேடம் போடாதீங்க. நீங்க இயல்பா இருங்க. தந்தைக்கும் மகமான உறவு வந்து சுமூகமா இருக்கணும். அதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதையே நீங்க வந்து எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு தான் நம்ம வந்து சேசி அவர்களுக்கு வந்து டைரக்டா வந்து விஜய் அவரோட பேச விருப்பம் இல்லைன்னா அவரு இதுக்கு வராரு, அவரு வராம தவிர்த்துக்கலாம் இல்லையா? சார் நீங்க எந்த அளவுக்கு அவர் கையில காலில் விழுந்தீங்கன்னு எனக்கு தான் சார் தெரியும். கையில காலில் விழுந்து நீங்க வந்து அவரை வந்து கூட்டு போயிருக்கீங்க மலேசியாவுக்கு. ஏன் இதை வந்து நீங்க வந்து உங்களோட கட்சி நிகழ்வுகளும் அவர் ஒரு மென்டாரா பயன்படுத்திக்கலாம். கட்சிக்குள்ள நீங்க வரணும்னு நான் வந்து சொல்லவும் மாட்டேன். இவ்வளவு பிரச்சனை நடக்குதுங்க. ஏங்க உங்களுக்கு வந்து ஆளுமை திறன் இல்லைங்க. திரு விஜய் அவர்கள்ல, புசி ஆனந்துகள்ல இருக்கிற அந்த கட்சியில இருக்க ஒரு பயலுக்கும் வந்து ஆளுமை திறன் இல்லை. ஏன்னா அப்படி உங்களுக்கு ஆளுமை திறமை இருந்ததுன்னா தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வந்து தாவேக்கால இருந்து உங்களுக்கு வந்து போராட்டம் பண்ணுது. திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து போராட்டம் பண்றாங்க, மதுரையில இருந்து போராட்டம் பண்றாங்க, திருவண்ணாமலையில இருந்து போராட்டம் பண்றாங்க. எல்லா இடத்துல இருந்து கிளம்பி வந்து உங்க ஆபீஸ் முன்னாடி போராட்டம் பண்றாங்க. பாலியல் குற்றச்சாட்டு வருது. எல்லா மாவட்டத்திலையும் வந்து புசி ஆனந்த் பணம் வாங்கிட்டு பொறுப்பு போடுறான்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து உங்களை வளர்த்து விட்டதும் உங்க வந்து மன்றத்தை வளர்த்து விட்டதும் ஐயா எஸ்ஏசி தானே. அப்போ அது குறித்து அவர்கிட்ட நீங்க ஒரு தகவலோ இல்லை அவர்கிட்ட இருந்து ஒரு ஆலோசனை பெறதுல இது என்ன தவறு இருக்கு? அப்போ அரசியலுக்கு வந்து நான் புசி ஆனந்தை எப்படி வேணாலும் நான் விட்டுருவேன், தண்ணி தெளிச்சு விட்டுருவேன், கட்சி அவுட் சோர்சிங் கொடுத்துட்டு அவன் எப்படி வேணாலும் கொள்ளை அடிச்சுட்டு போட்டோன்னு விட்டுட்டீங்க. ஆனா இப்போ வந்து சினிமான்னு வரும்போது மட்டும் எவ்வளவு பர்ஃபெக்டா நீங்க இருக்குங்க பாருங்க. இதுதான் இரட்டை நிலைப்பாடுன்னு சொல்றோம். மலேசியால இருந்து விஜய் அவர்கள் ரிட்டர்ன் வரும்போது சென்னை ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து அவ்வளவு கூட்டம் வந்தாங்க. தள்ளுமுள்ள வந்து விஜய் அவர்களுமே ஒரு தடுமாறி கீழே விழுந்ததை பார்த்தோம்.
ரசிகர்கள் வந்து எப்படி அவ்வளோ கேதர் ஆனாங்க, முன்னாடியே இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே செட்டிங் தான் சார். இப்போ உங்களுக்கு வேணா அது புதுசா இருக்கலாம், எங்களுக்கு புதுசு. நாங்கெல்லாம் பார்த்து புளிச்சு போன பழைய சீன் சார். இது ரொம்ப பழைய சீன். எப்படி வந்து திமுக தீய சக்தின்னு இவருனா புதுசா சொல்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் ஜெயலலிதா எம்ஜிஆரே சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த டயலாக் தான் நீங்க காப்பி பண்ணி இங்க வந்து பேசுனீங்க, ஈரோட்ல வந்து பேசுன மாதிரி. இப்போ அதே தான் இது வந்து நீங்க சார், நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க வந்து பேசஞ்சர் ஃப்ளைட்ல வரல, நீங்க தனி விமானத்துல வரீங்க. அது யாருக்குமே அந்த தகவல் வந்து தெரியாது. நீங்க வர்ற டைம் எப்படி கரெக்டா ரசிகர்களுக்கு வந்து தெரியுது? இதை யார் லீக் பண்றாங்க? நீங்களே தான் லீக் பண்றீங்க. நான் வந்து வரேன், என்ன ரிசீவ் பண்ண. உங்களுக்கு என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போதை. எப்ப பார்த்தாலும் உங்களை யாராவது உங்க பின்னாடி சுத்திட்டே இருக்கணும், ரசிகர்கள் வந்து உங்க பின்னாடி வந்து வந்துகிட்டே இருக்கணுன்ற ஒரு மாயை, ஒரு போதையில நீங்க இருக்கீங்க. அதனால வந்து உள்ள வந்து வர வைக்கிறீங்க. கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. நான் என்ன கேட்கறேன்னா, அவ்வளவு பவுன்சர் இருக்காங்க, எப்படி உங்க கார் பக்கத்துல வர வரைக்கும் விட்டாங்க சொல்லுங்க? அப்போ உங்களை தள்ளி விடுற வரைக்கும் எல்லாமே ஸ்கிரிப்ட் தான் சார். இது வந்து எதேச்செல்லாம் நடக்கவே இல்லை. இப்ப நம்ம பேசுறோம் பாத்தீங்களா, ஐயோ பாவம் விஜய் விழுந்துட்டாரு அப்படின்னு. அந்த ஐயோ பாவம் விஜய் நீங்க சொல்றது, அவர் என்னெல்லாம் அதுக்காக ஹோம்ஒர்க் பண்றாருன்னு எங்களுக்கு தான் சார் தெரியும். கூட்டத்தை கூட்ட வைக்கிறது ஒரு ஸ்கிரிப்ட்னு சொன்னா கூட ஏத்துக்கலாம். தடுமாறி கீழே விழுந்த கூட ஸ்கிரிப்ட் நம்ம. ஆமா சார், தள்ளி விடுறாங்களே எப்படி விஜயை தள்ள முடியும்? யாருமே நெருங்க முடியாதுங்க விஜய. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்கு, அவருக்கு வந்து பவுன்சர் இருக்காங்க, இது இல்லாம தனி காவலர்கள் இருக்காங்க. இவ்வளவு பேர் இருக்கும்போது ஏர்போர்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க. ஆமா சார், எல்லாருமே இருக்காங்க. நீ வந்து ஏர்போர்ட்ல இருந்து கார்ல ஏறலருக்கு அது வந்து ஒரு பப்ளிக்கான ரோடு. அது உங்க ஆபீஸ்க்கு வரீங்களா, யாராவது உங்களை நெருங்க முடியாது? ஏங்க அஜித்தான்னு ஒரு பொண்ணு வந்து உங்களுக்காக காத்துட்டு கிடக்குது, இன்னைக்கு வந்து உயிருக்கே போராட்டுக்கு. அந்த பொண்ணே உங்களை நெருங்க முடியல. உங்க காரை வந்து காருக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது கூட காரை மேலே ஏத்திட்டு போறாள் நீங்க. உங்களை வந்து யாராவது டச் பண்ண முடியும்? இதை நாங்க நம்பணுமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இந்த சீன் வந்து உங்களுக்கு வந்து சினிமாவில் வைக்கிற மாதிரி நீங்க ஸ்கிரிப்டடா எழுதி கொடுத்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க. இதுல வந்து ஆச்சரியப்படுறது எனக்கு அது ஆச்சரியமா தெரியல. இது மாதிரி பல இடத்துல பண்ணியிருக்காங்க, அதை தான் இன்னைக்கு இங்க பண்ணிருக்காங்க. அஜிதா பத்தி சொன்னீங்க. அஜிதா அவர்கள் வந்து இன்னும் ஐசியூல தான் இருக்காங்க, ஆபத்தான கட்டத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. உண்மையில என்ன பிரச்சனை? அவங்களுக்கு ஏன் பொறுப்பு கொடுக்க மறுக்கிறார் புஷி ஆனந்த்? அது திருமதி அஜிதா எவ்வளவு போன்ல பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நானும் பேசினேன் அவங்களோட. திருமதி அஜிதா அக்னல் பார்த்தீங்கன்னா விஜயோட தீவிரமான ஒரு ரசிகை. அவர் மட்டும் கிடையாது, அவங்க குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மாலாம் ஆரம்பித்து அவங்க பிரதர்ஸ்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா, திரு பில்லா ஜெகன் அவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே விஜயோட ரசிகர் தான் அவர். விஜயோட மன்றங்கள் இருந்தார், அதுக்கப்புறம் மக்கள் இயக்கத்தில் இருந்தார். அவர் அப்பத்துலேருந்தே திமுக காரர் தான். அவங்க பில்லா ஜெகன் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு, அஜிதா மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து திமுக குடும்பம், திமுக அனுதாபி, அவங்க அண்ணன் வந்து திமுகவில் இருக்காரு அப்படின்னு சொல்றதுனால தான் இவங்களுக்கு பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதே குற்றச்சாட்டு எல்லாருக்கும் பொருந்தும் இல்லைங்களா? சென்னையிலையும் சரி, பல்வேறு மாவட்டங்களும் சரி, எல்லா வந்து மாவட்ட செயலாளர்களும் பார்த்தீங்கன்னா, விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கும்போது சரி, ரசிகர் மன்றத்தில் இருக்கும்போது சரி, ஏதாவது ஒரு கட்சியில இருந்து தான் அவங்க குடும்பம் வந்து இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்க கொடுத்துருக்கீங்களா, எஸ்டிஆர் சாமுவேல் ராஜன் ஒருத்தருக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. அவர் ஒரு திமுக காரர் தான், அவங்க குடும்பமும் திமுக காரங்க தான். கடந்த மாதம் கூட அவர் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றாரு, அமைச்சர் கீதா ஜீவனை வச்சு தான் வந்து ஓபன் பண்றாரு. அப்ப ஏன் விஜய் வச்சு ஓபன் பண்ண வேண்டியதானே? அப்ப அவருக்கு நீங்க மாவட்ட பொறுப்பாளர் வந்து கொடுக்கும்போது, மாவட்ட செயலாளர் கொடுக்கும்போது, அஜிதா கொடுக்கறது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னும் போது பர்சனல் வந்து பிரச்சனை. திரு பில்லா ஜெகன் அவர் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ரொம்ப வலிமையா இருந்த ஒரு மனிதர். உண்மையை சொல்லணும்னா பில்லா ஜெகன் தான் இன்னைக்கு புஷி ஆனந்த் இருக்க வேண்டிய இடத்துல இந்த கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்க வேண்டிய ஒரு வலிமை மிக்க மனிதர். ஸோ அதனால இன்னைக்கு காழ்ப்புணர்ச்சியில பில்லா ஜெகனை பழி வாங்க முடியாதுன்றதுனால இன்னைக்கு அஜிதா வந்து பழி வாங்குறதா தான் நான் பார்க்குறேன். பில்லா ஜெகன் வந்து திமுகல இருக்காரு இல்லையா? திமுகல சாதாரண பொறுப்புல தான் சார் இருக்காரு அவரு. நான் சொல்றேன் இப்ப கிடையாதுங்க. விஜய் அவர்களோட பிறந்த நாளுக்கு முழுப்பக்க விளம்பரம் கொடுப்பாருங்க. முழுப்பக்க விளம்பரம் கொடுக்கும்போது அப்போ எல்லா திமுக முன்னோடிகளோட போட்டோவும் விஜய் போட்டோவும் தானே வரும். அப்போ பில்லா ஜெகன் போடும்போது அப்போ நீங்க கட்சி விட்டு அவரை நீக்கிருக்கீங்க, மன்றத்தை விட்டு அப்போ நீக்கிருங்களேன். நீங்க எப்படிங்க திமுகல இருந்து இதை வேலை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக பல்வேறு விழாக்கள் நடத்திருக்காரு. நலத்திட்ட உதவிகள் தமிழகமே பிரம்மாண்ட அளவுல பண்ண விழாக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில் தான் பில்லா ஜெகன் சொந்த பணத்தை தான் செலவு பண்ண. மித்த பிற மாவட்ட செயலாளருக்கு வந்து நான் வந்து புஷி ஆனந்த் உள்பட, புஷி ஆனந்தே எப்படி நிகழ்ச்சி பண்ணுவார்னா, தலைவர் வராருன்னு சொல்லிட்டு எல்லா மாவட்ட நிர்வாகிகளுக்கும் சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்கிட்ட இந்த பணத்தை வாங்கி ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபா வந்து கலெக்ட் பண்ணி மீதி கிட்டத்தட்ட 4.5 கோடி ரூபா 4.25 கோடி ரூபா ஆட்டையை போட்டு போற டைப் வந்து பில்லா ஜெகன் கிடையாது. எவ்வளவு செலவு பண்ணாலும் சொந்த பணத்தை தான் செலவு பண்ணாரு. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய விழா எடுத்து வெள்ளி செங்கோல் கொடுத்தாரு. அப்ப தெரியாது அதிமுக, அப்புறம் திமுக இருந்தாரு. அவங்க வீட்டுல போய் விஜய் அவர்கள் உட்காந்து சாப்பிட்டு இருக்காருங்க. நீங்க யாரோ ஒருத்தரோட வீட்டுல போய் சாப்பிட்டீங்க. புஷி ஆனந்த் வீட்டுல போய் விஜய் சாப்பிட்டு இருக்காரா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கிடையாதுங்க. என்னால சொல்ல முடியும். பில்லா ஜெகன் அந்த அளவுக்கு நெருக்கம், விஜயோட அந்த அளவுக்கு நெருக்கம். அஜிதாவும் அவங்களோட வந்து இருந்திருக்காங்க, பயணப்பட்டிருக்காங்க.
இதெல்லாம் வந்து நீங்க யாரோ ஒருத்தர் நீங்க எப்படி அதை வந்து புறந்தள்ளிட்டு போவீங்க? நான் என்ன கேட்கறேன்னா, உங்க கட்சியில நீங்க பொறுப்பு யாருக்கு வேணாலும் கொடுங்க, கொடுக்காம போங்க. நீங்க பணத்தை வாங்கிட்டு தான் புஷி ஆனந்த் வந்து கொடுக்குறாரு. அது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அது குறித்து நீங்க பேசலாம். ஆனா ஒரு மனித உரிமை வந்து பணம் கொடுக்க மறுத்துட்டாங்க, சாமுவேல் ராஜா பணம் கொடுத்துட்டாரு. ஆமா, அதுதான் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்டயும் பணம் கேக்குறாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா நெல்லை சஜின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் தான் அவர் இருந்தாரு. நெல்லை சஜி வந்து அஜிதா கிட்ட வந்து பேசுறாங்க, பொறுப்பு போடணும்னா பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. பேசும்போது நான் எதுக்கு பணம் கொடுக்கணும், நாங்க இத்தனை ஆண்டுகளா வந்து இயக்கத்துக்காக உழைச்சிருக்கோம், மக்கள் இயக்கத்தில் இருந்திருக்கோம், கட்சியிலையும் நாங்க இருக்கோம், பல்வேறு நலத்திட்ட உதவிகள் நான் பண்ணியிருக்கேன், என்கிட்ட வந்து எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு, கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன், அதுக்கான எல்லா விதமான ப்ரூஃபும் வந்து இருக்குன்னு அவங்க வந்து சொல்றாங்க. நானும் செலவு பண்ணிருக்காங்களா? ஆமா, 2 கோடி ரூபா நானும் பேசியிருக்கேன், என்கிட்டயும் அதுக்கான ப்ரூஃப்லாம் இருக்கு. அப்படி சொல்லும்போது நெல்லை சஜி சொல்றாரு, இல்லைங்க நீங்க வந்து பணம் கொடுத்தாதான் பொறுப்புன்னு போது அவங்க என்ன சொல்றாங்க, கட்சிக்காக நான் எத்தனை கோடி வேணாலும் செலவு பண்ண தயார், விஜய் அண்ணனுக்காக எத்தனை கோடி வேணாலும் செலவு, யாரோ ஒரு ஆளுக்காக வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுதான் இங்க வந்து ஈகோ கிளாஷ் ஆகுது. அப்போ அவங்க பணம் கொடுக்கலன்னா அவங்களுக்கு பொறுப்பு கிடையாது, அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஈகோ கிளாஷ்னால தான் அவங்களுக்கு வந்து பொறுப்பு வந்து கொடுக்கும். விஜய் அவர்கள் இதுல எல்லாம் தலையிட மாட்டாரா? யார் யாருக்கு பொறுப்பு கொடுக்கறது, யார் யாருக்கு பொறுப்பு கொடுக்க கூடாது? ஏன்னா அஜிதா அவர்கள் வந்து விஜய் அவர்கள் கூட நேரடியா பேசியிருக்காரு, போட்டோலாம் எடுத்திருக்காரு. அவருக்கும் தெரியும் இல்லையா, கட்சிக்காக வந்து தூத்துக்குடியில வந்து இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்திருக்காங்க அப்படின்னு. ஏன் விஜய் அவர்கள் இதுல தலையிடல? சரி, 25 ஆண்டுகளுக்கு மேல விஜயோட பயணப்பட்ட யாருமே வந்து இன்னைக்கு விஜயோட வந்து இல்லவே இல்லை. இதுல இடையில 2006 உள்ள வந்த புஷி ஆனந்த் தான் இது எல்லாத்தையும் வந்து இயக்குறாருன்றது விஜய்க்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் சொன்னோம், அப்ப எஸ்ஏசி உள்ள இருந்தா மட்டும்தான் இந்த பழைய ஆட்கள் யாரு உண்மையா உழைச்சவங்க யாரு, நேர்மையா உழைச்சவங்க யாரு, விசுவாசமா யார் இருக்காங்கன்னு தெரியும். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் போட்ட ஆட்கள் தான் இன்னைக்கு இருக்கிற எல்லாமே. அவங்க எல்லாமே வந்து விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்தாங்க, மக்கள் இயக்கத்துல இருந்தாலும் எல்லாமே பொறுப்புகள் போட்டது பாத்தீங்கன்னா புஷி ஆனந்துக்கு யாரு வந்து ரொம்ப நெருக்கமா இருக்காங்க, புஷி ஆனந்துக்கு யாரெல்லாம் கலெக்ஷன் பண்ணி தருவாங்க, அவங்க தான் இன்னைக்கு மாவட்ட பொறுப்பாளர் இருக்காங்க, அவங்க தான் மாவட்ட செயலாளரும் மாறி இருக்காங்க, நாளைக்கு அவங்க தான் எம்எல்ஏ கேண்டிடேட்டும் வரப்போறாங்க. ஸோ இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கும்போது இவங்களை வந்து தடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னா, பணம் மட்டும்தான்ன்றது பிரதானன்றது விஜய்க்கே நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா இவங்க வந்து எஸ்டிஆர் சாமுவேல் ராஜான்னு ஒருத்தரை வந்து பேரை வந்து போடுறாரு, இவர் தான் சைன் பண்றாரு. அப்ப பார்க்கணும்ல, அந்த மாவட்டத்தில் ஏற்கனவே பிரச்சனை இருக்கு, சிக்கல் இருக்கும்போது இவர் யார் எஸ்டிஎல் சாமுவேல் ராஜான்னு எதுக்கு இந்த பேரை நீங்க போட்டிருக்கீங்க, அவர் வந்து 3ஆம் கட்ட 4ஆம் கட்டத்துல தான் இருக்காரு, அவரை தூக்கி நீங்க எதுக்கு மாவட்ட பொறுப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு விஜய் வந்து கேட்டிருக்கல, சைன் பண்றாரு இல்லைங்களா? சைன் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு தெரியாதா? அப்போ நீங்க வந்து உண்மையிலேயே நீங்க வந்து உள்மனதோட தான் இதெல்லாம் சைன் பண்ணீங்களா, இல்ல உங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடக்குதான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? சரி, ஓகே, அதை முடிஞ்சிடுச்சு, பொறுப்பாளர் நீங்க அறிவிச்சிட்டீங்க. இவங்க அங்கிருந்து உங்ககிட்ட பேசத்தானே வராங்க, பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு வரலைங்களா? பொறுப்பாளரோட ஒரு பெண்மணி அங்கிருந்து கிளம்பி வராங்க, உங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, செய்திகள்லாம் வருது, அதை பார்த்துட்டு தான் நீங்களே பணியூர் அலுவலகத்துக்கு போறீங்க. ஏங்க உங்க முன்னாடி ரத்தமும் சதையுமா வந்து உயிரோட வந்து நின்னாங்க, இன்னைக்கு வந்து எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாம இன்னைக்கு ஐசியூல இருக்கிறதுக்கு காரணம் யாருங்க? இந்த 2 பாவிகள் தாங்க. நான் சொல்றதுக்காக உண்மையிலேயே இதை நான் வந்து வருத்தப்படவே இல்லைங்க. A1 பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த், A2 விஜய் இருந்தாங்க. அந்த பொண்ணு ரோட்ல வந்து நின்றுட்டு இருக்குங்க, நீங்க வந்து கூப்பிட்டு பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? பொறுப்பாளர் அறிவிக்கிறீங்க, அதுக்கு அவங்க பேர் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க வந்து பொறுப்பாளரோட கிளம்பி வராங்க, பனையூர் அலுவலகத்துக்கு வராங்க, தலைவரை பார்க்கணும், புஷி ஆனந்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு வரும்போது 100 மீட்டர் 150 மீட்டருக்கு முன்னாடி நீங்க பேரிகார்டு போட்டு மறிக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்க கட்சியில வந்து உழைச்சவங்க, உங்க இயக்கத்தில் உழைத்தவங்க, உங்க ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க, அறியப்பட்ட ஒரு முகம், ஏற்கனவே பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு, இது முதல் முறை கிடையாது, நிறைய முறை அவங்க வந்து பொறுப்பு வேணும்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க, விஜயை சந்திச்சு பேசியிருக்காங்க, அவரும் வந்து உறுதி கொடுத்துருக்காரு, நிச்சயமா உங்க பேரை வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து புஷி ஆனந்த் தான் பிரச்சனை பண்றாருன்னு சொல்லுவோம். அப்போ விஜய் கட்சி தலைவரா நீங்க அந்த இடத்துல நீங்க ரியாக்ட் பண்ணணும்ல. அப்ப நீங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அந்த பொண்ணு மேல காரை விட்டு ஏத்துறீங்கன்னா இதுதான் நீங்க வந்து பெண்களுக்கு கொடுக்குற மரியாதை. அப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு விஜய்க்கு என்ன அருகதை இருக்குன்னு நான் கேட்கிறேன். தார்மீக அடிப்படையில் நான் கேட்கிறேன். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, உங்க கட்சியில உங்களுக்காக கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ண ஒரு பெண்மணிக்கே பாதுகாப்பு இல்லை, நீங்க வந்து அவங்க மேல காரை விட்டு ஏத்துறீங்கன்னா இதுதான் உங்க மனிதாபிமானமா? சார், 41 பேர் செத்து போனப்போ உங்களுக்கு அந்த மனிதாபிமானம் இல்லை, உங்களை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஓடி ஒளிஞ்சிங்க. அப்ப என்னென்னலாம் கதை சொன்னாங்க, அரசாங்கம் தான் அங்கிருந்து உடனே கிளம்ப சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்க. கேட்டா நான் வந்து கடுமையான மன உளைச்சல் இருந்தேன், துக்கத்துல இருந்தேன், மீளா துயரத்துல இருந்தேன், எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, என்ன ரியாக்ட் பண்றது தெரியலன்னு நீங்க சொன்னீங்க. அதையும் நாங்க நம்பணும். இப்ப திருப்பி அதே தவிரதான் நீங்க பண்றீங்க. இப்போ இதை உங்களால ஹேண்டில் பண்ணிருக்குமா முடியாதா? நீங்க பொறுப்பு கொடுங்க, கொடுக்காம போங்க. உள்ள வந்திருக்கிறவங்கள, ரோட்ல நிக்கிறவங்கள கூப்பிட்டு கூட உங்களால பேச முடியாது. 1 மணி நேரம் உள்ள இருக்காரு சார் இவரு, பனையூர் அலுவலகத்துக்கு உள்ள போறாரு, திருப்பி அதே வழியில தான் சார் வெளியில் போறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் சுவரை எழுதி வச்சு பின்வாசல் வழியா ஓடி போயிட்டார் புஷி ஆனந்த். பொதுச் செயலாளர் ஓடி போயிட்டார், தலைமறைவு.
தலைவர் வந்து திருப்பி அதே கார்ல நீ ஏறி நீங்க போறீங்க. சரி ஓகே, அந்த பொண்ணு கடைசியா போகும்போது கூட அந்த அந்த மகளிர் என்ன சொல்றாங்க, அந்த சகோதரி, என் இறுதி மூச்சு உள்ள வரை இந்த இயக்கத்துக்காக இருப்பேன், நான் எந்த கட்சிக்கும் நான் திமுக கைக்குலில அவன் சொன்னதுதான் வந்து சூசைட் பண்ணது காரணமா? ஆமா சார், நான் சொல்றேன், அது வந்து சொல்றேன் நானு. அப்போ இறுதியா அவங்க கிளம்பும்போது வந்து சொல்றாங்க, அந்த இடைப்பட்ட நேரத்துல தான் நான் அவங்க கிட்ட நான் பேசினேன், போன்ல கூட நான் பேசினேன், தைரியமா இருங்க, நீங்க இயக்கத்துக்காக உழைச்சிருக்கீங்க, விஜய் சார் மேல உண்மையிலேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பற்று இருக்குது, எல்லாருக்குமே தெரியும், நீங்க தைரியமா இருங்க, அவர் மலேசியாவுக்கு போறாரு, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா நீங்க பேசுங்க, உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நம்ம இதை தானே சார் நம்ம சொல்ல முடியும், ஒரு ஆறுதல் படுத்துறது இப்படிதான் நீங்க படுத்த முடியும். அப்படி வந்து போல்டான பெண்மணி அவங்க. ஏங்க புஷி ஆனந்த கட்சியில எதிர்த்து யாருமே கட்சியிலே இருக்க முடியாதுங்க. அவருக்கு எதிராக இவங்க தொடர்ச்சியா வந்து அறப்போராட்டங்களை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மன வலிமை எந்த அளவுக்கு இருக்கும், எனக்கு வந்து கிடைக்கும், எனக்கு வந்து நியாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்புறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு, புஷி ஆனந்த் இவ்வளவு தூரம் பிரச்சனை ஆயிடுச்சு, எல்லா மீடியாலயும் வந்துடுச்சு, நம்ம பேரை வந்து டேமேஜ் பண்ணிட்டா அந்த பொண்ணுன்னு நினைச்சிட்டு என்ன பண்றாருன்னா, எஸ்டிஆர் சாமுவேல் ராஜுக்கு இங்க இருந்து வந்து கூப்பிடுறாரு, தூத்துக்குடி கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, அவங்க வரும்போது அங்க வந்து பெரிய போராட்டம் பண்ணணும், உட்கட்சி ஆட்களே என்ன சொல்லணும்னா, அஜிதா வந்து ஒரு திமுகவோட கைக்கூலி, திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு அவங்களுக்கு எதிராகவே நீங்க புகார் எங்களுக்கு கொடுங்க, அவங்க வந்து திமுகவுக்கு வேலை செய்யறாங்கன்னு எங்களுக்கு வந்து புகார் கொடுப்போம், இந்த புகாரின் அடிப்படையில தான் அவங்களுக்கு வந்து நாங்க பதவி கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் வந்து பண்றாரு. அப்போ அந்த நிர்வாகிகள் வந்து இவங்களுக்கு எதிராக பேசுறாங்க. அது சமூக வலைதளங்கள்ல அந்த வந்து காணொலிகள் வந்து இருக்கு. அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் பிரச்சனை பண்றாங்க, அவங்க குறித்த அவதூறுகள் வந்து அவங்க வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு குழுக்கள்ல குரூப்ல இருப்பாங்க, அந்த குரூப் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எதிரான கருத்துக்களை வந்து பதிவு வைக்கிறாங்க. அதனாலதான் இவங்க மன உளைச்சலாகி இந்த இந்த ஒரு முடிவுக்கே வந்து போகிறாங்க. அப்போ நான் என்ன கேட்கறேன்னா, தற்கொலைக்கு வந்து தவறானது, தற்கொலை எண்ணமும் தவறானது, தற்கொலை செய்யறதும் தவறானது, நம்ம வந்து அதை ஆதரிக்கவே இல்லை. அப்ப தற்கொலைக்கு தூண்டுறதும் தவறுதான். நீங்க ஒரு கொலை நடந்திருக்குன்னா அந்த கொலை எதனால நடந்தது, யாரு கொலையை வந்து பண்ணான்றதை தாண்டி அதுக்கான மோட்டிவ் என்னன்னு நீங்க பார்க்கணுங்களா, அதுதான் எங்களுக்கு சட்டம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அப்ப நீங்க சட்டத்தின் படி பார்த்தாலும் நியாயத்தின் படி பார்த்தாலும் இதை தூண்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் A1 A2 வந்து பாத்தீங்கன்னா விஜயம் தான். இப்போ உங்க கட்சி நிர்வாகிகளுக்கே உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கல, இதுதான் உங்க மனிதத்தன்மை, இதுதான் உங்க மனிதாரன்னும் போது நான் நாட்டையே தலைகீழா நாளைக்கு மாத்திடுவேன், திமுக அரசாங்கம் வந்து சரியில்லை, திராவிட அரசாங்கம் வந்து இங்க வந்து டிராமா பண்ணுது, நான் தான் மக்களுக்கான அரண் கொடுது, உனக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்குன்னு கேட்கு. செங்கோட்டையன் அவர்கள் வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா மலேசியால வந்து பிரம்மாண்டம் ஆடியோ லான்ச் நடந்துருச்சுன்றாரு. இன்னொரு பக்கம் இங்கே பேசும்போது எனக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு விஜய், என்னோட உடம்புல ஒரு ரத்தம் வந்து விஜய்க்காக தான் சொல்றாரு. ஸோ அவரோட ஸ்டேச்சருக்கு இந்த அளவுக்கு இறங்கி அவர் பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சோசியல் மீடியாலாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட பார்வைங்க? அதுதாங்க, அந்த அந்த கட்சியில தாவேக்கால போய் சேர்ந்துட்டாலே உங்களுக்கு வந்து நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாமே வந்து விஜய் மட்டும்தான், அவர் எது பண்ணாலும் சரின்ற ஒரு மனப்பக்குவம் வந்து வந்துருன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். விஜய் அவர்களோட வயது தாங்க அவரோட எக்ஸ்பீரியன்ஸு, விஜயோட வயது அவரோட எக்ஸ்பீரியன்ஸு. அந்த மாதிரி ஒரு மனிதர், எம்ஜிஆரோட அம்மையார் ஜெயலலிதாவோட இருந்த ஒரு மனிதர், புரட்சி தலைவர்னு சொன்னவர் இன்னைக்கு புரட்சி தளபதினு இல்லாத ஒரு பட்டத்தை கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு இறங்கி வந்துட்டாருன்னா, எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து விஜய் ரசிகர் மன்றத்தை வந்து திருப்பி வந்து கட்சி எப்படியா இருந்தாலும் கலைக்க போறாங்க. 2026 அப்புறம் இவங்க படுதோல்வி அடைந்து கட்சியை கலைக்கும் போது திருப்பி மன்றமா வரமாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டாரு. 100% சினிமாவுக்கு அவர் வராரு, அட்லியோட படம் வந்து ரெடியா இருக்கு, 100% வந்து வராரு. இன்னைக்கு மலேசியால அவர் சொல்றதெல்லாம் கதை, இது கடைசி டான்ஸ், இது கடைசி மூவ்மெண்ட்னு சொல்றதெல்லாம் கதை. நிச்சயமா அவர் வந்து அரசியலுக்கு வந்து வராரு. அப்போ விஜய் ரசிகர் மன்ற தலைவர் நீங்க யாரை போடலாம்னா கண்டிப்பா செங்கோட்டையனை வந்து நீங்க போடலாம். ஏன்னா இன்னைக்கு அவரோட செயல்பாடுகள் வந்து அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து பேசுறாரு. தளபதின்னு பேசுறதுலாம் வந்து நமக்கு உண்மையிலேயே வந்து அதிர்ச்சி அளிக்குது. இவங்க எல்லாம் எப்படி இத்தனை வருஷம் அதிமுகவில் எப்படி அவரை வச்சுட்டு இருந்தாங்க இத்தனை வருஷம் நமக்கு வந்து தெரியல. இந்த அரசியல் கூட தெரியல. இந்த ஒரு ரசிகர் மனப்பான்மையில அவர் பேசுறத வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஒரு சின்ன பசங்க பேசுறது வேற, பட் செங்கோட்டையன் பேசுறதுலாம் நமக்கு உண்மையிலேயே வந்து இவங்கெல்லாம் அதான் சொன்னேன், தாவேக்கால சேர்ந்தாலே அறிவெல்லாம் வந்து அடகு வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். களத்திலேயே யாரும் இல்லாதவங்க, களத்துக்கு சம்பந்தம் இல்லாதுன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசினார் ஈரோட்டில். அதுக்கப்புறம் அதிமுக இருக்க தலைவர்கள்லாம் யாரும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. செல்லூர் ராஜ் அவர்கள் நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து ஏன் எடப்பாடி அவர்கள் வெளிப்படையாக விஜய் விமர்சனம் பண்ணாததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவர் மேலேயும் வழக்கு இருக்கு இல்லைங்களா? எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தான் காரணம். பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களோட மகன் மேலே வழக்கு இருக்குது, மிதுன் மேலே வழக்கு இருக்குது, எடப்பாடி அவர்கள் மேலே வழக்கு இருக்குது. இந்த வழக்குகளை வச்சு தான் வந்து அதிமுக வந்து பாஜக கூட்டணியில் வந்து வராங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து -40,000 ஆரம்பிச்சுன்னு சொன்னது அன்னைக்கு போல்டா பேசினாங்க. இன்னைக்கு ஏன் பேச மாட்டாங்க? பல்வேறு வழக்குகள் இருக்கு. செல்லூர் ராஜ் என்னன்னா கொஞ்சம் உணர்ச்சி மிகுதியில வந்து பேசுறாரு. கண்டிப்பா அவரை கூப்பிட்டு அவரை வான் பண்ணுவாங்க, பேசக்கூடாது. ஏன்னா பாஜகவும் ஒரே டோன் தான் சொல்லுது, விஜய்க்கு எதிராக பேசாதீங்கன்னா. அதிமுகவும் ஒரே டோன்ல தான் சொல்றாங்க,
விஜய்க்கு எதிராக பேசுறாங்க. இன்னைக்கு அண்ணன் திருமாவர்கள் வந்து ஒருபடி மேல போய் இன்னைக்கு வந்து சொல்றாரு, பாஜகவோட குழந்தைகள் தான் ஆர்எஸ்எஸோட சித்தாந்தத்தை தான் விஜயம் அவர்களும் சீமான் அவர்களும் ஏத்துட்டு இருக்கான்னு சொல்லும்போது, ஏன் விஜய் அது குறித்து எதுவுமே வாய் திறக்க மாட்டேன்னு அவருக்கே தெரியும். உண்மையதானே பேசுறாரு அண்ணன் திருமாவர்கள். உண்மையை பேசும்போது இதை மறுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போவும் சரி பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கான எல்லாம் முழு செலவு முழு அஜெண்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான் கொடுக்குது. அவங்க கொடுத்துருக்கின்ற ஒரே ஒரு அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா திமுக போடுகின்ற சிறுபான்மையின் வாக்குகளை வந்து பிரித்து திமுக போகாம திமுகவை தோற்கடிக்கணுன்றது மட்டும்தான் விஜயோட அசைன்மெண்ட். ஆனா திருப்பரங்குன்ற இஷ்யூல வந்து விஜய் அவர்கள் பேசினதுனா சிறுபான்மையா நம்புவாங்க. திருப்பரங்குன்றத்துல நீங்க பேசல, அது கூட நாங்க கடந்து போயிட்டோம். இன்னைக்கு நாடு முழுக்க சிறுபான்மைகள் மீது வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர் மேல வந்து தாக்குதல் பண்ணாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஓராண்டுல மட்டும் 170க்கு மேற்பட்ட மசூதிகளும் வந்து தேவாலயங்களை வந்து இடித்து நொறுக்கப்படுகின்றன. கிறிஸ்துமஸ் விழா அன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து அங்க பூந்து அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் விழால போய் கலந்துக்கிறாரு. நான் சிறுபான்மையின் பாதுகாவலன்ற போர்வையில கலந்துக்கிறாரு. இந்த பக்கம் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா தெருவோர வியாபாரிகள் தங்களோட வாழ்வாதார ஒரு கிறிஸ்துமஸ் தொப்பியை கூட விற்க விடாம அளவுக்கு இந்த நாட்டுல வந்து இவ்வளவு பெரிய கலவரங்கள் வந்து வெடிச்சிட்டு இருக்கு. இது குறித்து விஜய் வந்து பேசாத காரணம் பாத்தீங்கன்னா பிஜேபியோட கைக்கூலியா இருக்கிறதுனால தான் பேச முடியல. ஏங்க இன்னைக்கு வட மாநிலங்கள்ல வந்து திமுக அரசாங்கம் குறித்து வந்து பெருமையா பேசுறாங்க, ஊடகங்கள் வந்து பெருமையா பேசுது. ஸ்டாலின் வாலா வந்து இன்னைக்கு எவ்வளவு வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. பெரியார் குறித்து வட இந்தியாவில் வந்து பேசுறாங்க. தமிழ்நாட்டிலே பிறந்த உனக்கு என்ன கேடுன்னு கேட்குறேன். நீ வந்து தமிழக அரசியல் குறித்து பேசு, நீ தான் நாளைக்கு தமிழ்நாட்டை ஆள போறேன்னு சொல்றல. தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் போகுது இல்ல, சிறுபான்மையின் காவல்னு சொல்லிக்கிறல. இது குறித்து ஏன் வாய் பேச மாட்டேன்றார் விஜய்? சினிமா ப்ரமோஷனுக்கு மட்டும்தாங்க விஜய் பேசுவார், சினிமா மட்டும்தாங்க பண்ணுவார், அரசியல் பண்ண மாட்டார் விஜய். அரசியலுக்கும் விஜய்க்கும் சம்பந்தமே கிடையாது. தமிழ்நாட்டில இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட தீய சக்தி உண்மையிலே விஜயும் தாவேகாவும் தான். ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக பல விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி தோழர்.